ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் கொட்டி தீர்த்த கனமழை. முதலமைச்சர் ரங்கசாமி நகரின் முக்கிய பகுதிகளில் பாதுகாப்பு பணிகள் குறித்து நேரில் ஆய்வு. தொடர் கனமழையால் புதுச்சேரியின் தாழ்வான பகுதிகளில் சூழ்ந்த மழைநீர். பொதுப்பணித்துறை ஊழியர்கள் இரவு முழுவதும் நீரை வெளியேற்றும் பணிகளில் தீவிரம். தீபாவளி தினத்தன்று புதுச்சேரியில் கடந்த ஆண்டை விட காற்றின் மாசு 45% குறைவு. மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தகவல். புதுச்சேரியில் 25 நபர்களிடம் ஓடிபி கேட்டு 10 லட்சம் ரூபாய் மோசடி. சைபர் கிரைம் காவல்துறையினர் எச்சரிக்கை. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் இரவு முழுதும் கனமழை பெய்த நிலையில் நகரின் முக்கிய பகுதிகளில் நீர் சூழ்ந்த இடங்களை முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் பார்வையிட்டு நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கனமழை பெய்து வருகிறது. புதுச்சேரியில் செவ்வாய்க்கிழமை அதிகாலை முதலே தொடங்கிய மழை இரவு கனமழையாக மாறியது. தொடர்ந்து பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் காட்சியளித்தது. ஆங்காங்கே பொதுப்பணித்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் மழைநீர் தேங்காதவாறு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இந்நிலையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வாகனத்தில் அமர்ந்தபடியே நகர பகுதிகள் முழுவதும் பார்வையிட்டு மழைநீர் அப்புறப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களிடம் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாகவே புதுச்சேரியில் உள்ள அனைத்து தாழ்வான பகுதிகள், வாய்க்கால்கள் சீரமைப்பு பணிகள், தூர்வாரும் பணிகளை அரசு துரிதப்படுத்தியுள்ளதால் பெரும் அளவிலான சேதங்கள் தவிர்க்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இரவு பெய்த தொடர் மழையின் காரணமாக பல்வேறு தாழ்வான பகுதிகளில் மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் புதுச்சேரியில் 21ஆம் தேதி அதிகாலை முதலே மழை பெய்து வருகிறது. பகல் முழுவதும் விட்டு சாரல் மழை பெய்த நிலையில் இரவு 7 மணிக்கு மேல் இடி மின்னலுடன் மழை பெய்தது. சிறிது நேரத்தில் கனமழையாக அது மாறியது. தொடர்ந்து இடைவிடாது பெய்த மழையின் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு இடங்களில் மின்தடை செய்யப்பட்டது. மழை காரணமாக பொதுமக்கள் கடைகள், வீடுகள் என ஆங்காங்கே ஒதுங்கி நின்றனர். புதுச்சேரியின் பிரதான சாலைகளான அண்ணா சாலை, காமராஜர் சாலை, நேரு வீதி, இந்திரா காந்தி சதுக்கம், ராஜீவ்காந்தி சதுக்கம், புவன்கரை வீதி உள்ளிட்ட பல்வேறு தாழ்வான இடங்களில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. உப்பனாறு வாய்க்கால், சின்ன வாய்க்கால், பெரிய வாய்க்கால் நிரம்பி வழிந்தன. அத்துடன் பல இடங்களில் பாதாள சாக்கடைகளும் நிரம்பி கழிவுநீர் வெளியேறி மழை தண்ணீருடன் குடியிருப்புகளுக்குள் புகுந்தன. சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்தபடி சென்றன. மேலும் தாழ்வான பகுதிகளான ரெயின்போ நகர், வெங்கடா நகர், கிருஷ்ணா நகர், முத்தியால்பேட்டை, திருவள்ளுவர் நகர், பூமியான்பேட்டை, பாவாணர் நகர், முதலியார்பேட்டை, குண்டுசாலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 1000க்கும் மேற்பட்ட வீடுகள், கடைகளுக்குள் மழைநீர் புகுந்தது. வீடுகளுக்குள் புகுந்த தண்ணீரை பொதுமக்கள் அகற்றினர். இந்நிலையில் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கிய இடங்களில் இரவு முழுவதும் மோட்டார் வைத்து வீடுகளுக்குள் தண்ணீர் புகாதவாறு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இதனால் பெரும் அளவிலான சேதங்கள் தவிர்க்கப்பட்டன. தற்போது மழை இல்லாத காரணத்தால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் வடிய தொடங்கியுள்ளது. புதுச்சேரியில் தீபாவளி தினத்தன்று காற்றின் மாசு கடந்த ஆண்டை விட 45% குறைந்துள்ளதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. தீபாவளி பண்டிகையின் போது உருவாகும் காற்று மாசு மற்றும் ஒளி மாசுவை அளவீடு செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சாதாரண தினம் மற்றும் தீபாவளி பண்டிகையன்று காற்று மாசு மற்றும் ஒளி அளவை கண்காணித்து வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையான 20ஆம் தேதி முத்தியால்பேட்டை, முதலியார்பேட்டை ஆகிய 2 இடங்களில் காற்று மாசு மற்றும் ஒளி மாசு கட்டுப்பாட்டு வாரிய உறுப்பினர் செயலர் ரமேஷ் தலைமையில் கண்காணிக்கப்பட்டது. புதுச்சேரியில் சாதாரண நாட்களில் காற்றில் கலந்துள்ள மிதவை மாசு துகள்கள் கந்தக ஆக்சைடு,
நைட்ரஜன் ஆக்சைடு ஆகியவை 44 மைக்ரான் அளவில் இருக்கும். ஆனால் தீபாவளி அன்று இந்த மதிப்பு 3 மடங்கு உயர்ந்து 133 மைக்ரான் அளவு பதிவாகியிருந்தது. ஆனால் ஒட்டுமொத்தமாக புதுச்சேரியில் கடந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை அன்று காற்றின் மாசு 238 மைக்ரான் அளவு பதிவாகியிருந்தது. அதுவே இந்த ஆண்டு 45% குறைந்துள்ளது. ஒளி மாசு பொறுத்தவரையில் சாதாரண நாட்களை காட்டிலும் தீபாவளி தினத்தன்று சற்று அதிகமாக பதிவாகியுள்ளது என்று புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் ஓடிபி கேட்டு மோசடியில் ஈடுபடும் கும்பலிடம் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என சைபர் கிரைம் காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறை ஆய்வாளர் தியாகராஜன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சமீப காலமாக பொதுமக்கள், வயதானவர்கள், ஓய்வு பெற்றவர்களை குறிவைத்து சைபர் கிரைம் மோசடிகள் நடைபெற்று வருவதாகவும், குறிப்பாக வங்கியிலிருந்து பேசுவதாக கூறி வயதானவர்களிடம் வாழ்நாள் சான்றிதழை புதுப்பிக்க வேண்டும், வங்கியில் KYC புதுப்பிக்க வேண்டும், பான் கார்டு புதுப்பிக்க வேண்டும், வங்கியிலிருந்து ஓடிபி அனுப்பி வைத்துள்ளதாகவும் அதை கூறுங்கள் என்றும் கேட்டு மோசடி நடைபெறுவதாக தெரிவித்துள்ளார். ஓடிபியை தெரிவித்தால் உடனடியாக வங்கிக் கணக்கிலிருந்து ஆன்லைன் மோசடிக்காரர்கள் பணத்தை எடுத்து விடுவார்கள் என்றும், இதேபோல் கடந்த 2 மாதத்தில் 25 நபர்களிடம் 10 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். வங்கிகளில் இருந்து எந்தவொரு காரணத்திற்கும் யாரும் ஓடிபி கேட்க மாட்டார்கள் என்றும், இதை பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். இதேபோல் குறைந்த விலைக்கு ஆன்லைன் மூலம் பட்டாசு வாங்க முயற்சி செய்து கடந்த ஆண்டு 50 பேர் பணத்தை இழந்துள்ளதாக தெரிவித்துள்ள அவர், இந்த ஆண்டு சைபர் கிரைம் காவல்துறை தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியதால் 2 பேர் மட்டுமே பணத்தை இழந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். கடந்த 2 தினங்களில் ஆன்லைன் மூலம் ஆடைகள் வாங்க முயற்சி செய்து 4697 ரூபாயும், ஒயிட் டவுன் பகுதியைச் சேர்ந்த பெண்ணிடம் 1,84,664 ரூபாயும், காராமணி குப்பத்தைச் சேர்ந்தவரிடம் 25,000 ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளதாகவும் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர் கனமழை காரணமாக புதுச்சேரி உப்பனாறு வாய்க்கால் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் நள்ளிரவில் ஆய்வு மேற்கொண்டார். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்துள்ளதால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த 2 தினங்களாக புதுச்சேரியில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் தாழ்வான பகுதிகளில் உள்ள 1000க்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் புகுந்துள்ள நிலையில் புதுச்சேரியில் 21ஆம் தேதி காலை முதலே மழை பெய்தது. பகல் முழுவதும் விட்டுவிட்டு சாரல் மழை பெய்த நிலையில் இரவு இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. தொடர்ந்து இடைவிடாது 2.5 மணி நேரத்துக்கும் மேலாக மழை வெளுத்து வாங்கியது. இந்நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு இடங்களில் மின்தடை செய்யப்பட்டது. வடகிழக்கு பருவமழையின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக புதுச்சேரியில் உள்ள வாய்க்கால்கள், அணைகள் மற்றும் முக்கிய நீர் தேங்கும் இடங்களை நேரில் பார்வையிட்டு தூர்வாரும் பணிகளை விரைந்து முடிக்க பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்காத வண்ணம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொண்டார். இதனிடையே 21ஆம் தேதி புதுச்சேரியில் காலை முதலே தொடங்கிய மழையானது இரவு கனமழையாக மாறியது. இதனால் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் உப்பனாறு வாய்க்கால் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நள்ளிரவு 12 மணிக்கு மேல் ஆய்வு மேற்கொண்டார். ஏற்கனவே அரசு, மாநில பேரிடர் மேலாண்மை குழு சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை அறிவுறுத்தல்களை பொதுமக்களுக்கு வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. கனமழை காரணமாக புதுச்சேரி இந்திரா காந்தி சதுக்கத்தை சுற்றி மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் 4 தினங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் புதுச்சேரியில் கடந்த 2 தினங்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்காமல் இருக்க அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொண்டது. இந்நிலையில் கனமழையின் போது புதுச்சேரி இந்திரா காந்தி சதுக்கம் முழுவதும் மழைநீர் சூழ்ந்துள்ளது. பல்வேறு முக்கிய சாலை சந்திப்புகளை ஒருங்கிணைக்கும் அப்பகுதியில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மேலும் மழைநீர் காரணமாக அப்பகுதி பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்காக கூட வெளியில் வர முடியாத சூழ்நிலையில் வீடுகளுக்குள் முடங்கியுள்ளனர். மழை நின்ற போதிலும் இந்திரா காந்தி சதுக்கம் பகுதியில் தொடர்ந்து நீர் வடியாமல் உள்ளதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர்.
புதுச்சேரிக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. இதனால் புதுச்சேரி மீனவர்களின் படகுகள் தேங்காய் திட்டு துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதால் புதுச்சேரி மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் படகுகளை தேங்காய் திட்டு துறைமுகத்தில் நிறுத்தி வைத்துள்ளனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் கடந்த சில நாட்களாக புதுச்சேரி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருகிறது. தற்போது தென்மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளது. இது மேலும் வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாக வாய்ப்புள்ளது என்றும் வானிலை மையம் விடுத்துள்ள எச்சரிக்கையை அடுத்து புதுச்சேரி மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் தங்கள் படகுகளை தேங்காய் திட்டு துறைமுகத்தில் நிறுத்தி வைத்துள்ளனர். இதேபோல் வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தாழ்வு மண்டலமாக உருவாக வாய்ப்புள்ளதால் காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 11,660 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,770 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.